நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எத்தனை அடிச்சாலும் இந்த பாகிஸ்தான் திருந்தாது போல அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு நண்பர்களே. எங்க கூட நீங்க மீண்டும் போருக்கு வாருங்க அப்படின்னு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கு. இது மட்டும் இல்லாம மோதினீங்கன்னா இந்தியாவே இல்லாம காலி செஞ்சிருவோம் அப்படின்னு பாகிஸ்தான் சவால் விட்டுருக்கு. இதோட மட்டும் நிக்கல, மேல என்ன சொல்லியிருக்குன்னா, எங்க கிட்ட நீங்க மட்டும் மோதுனீங்கன்னா அப்புறம் விளைவுகள் உங்களுக்கு தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு இந்தியாவை மிரட்டும் விதமாக பாகிஸ்தான் பேசியிருக்கு. அப்படி என்னதான் நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே வேளையில ஷெபாஸ் ஷெரீப் இருக்கார் இல்லையா, அவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து சீக்கிரட்டாக அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான பார்சல் ஒன்று போயிருக்கு. இதை கண்ட ட்ரம்ப் அவர்கள் செம குசியில இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல சுவாரஸ்யமான லேட்டஸ்டான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புதுசா நீங்களா நம்முடைய சேனலுக்கு வந்திருப்பீங்க. நீங்க எல்லாமே நம்முடைய வீடியோ பார்த்துட்டு உடனடியாக கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோ பார்க்க போயிடலாம். ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் இந்த மோதலை எப்படியா முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நம்ம கிட்ட கெஞ்சினதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். நம்ம எல்லாத்துக்குமே இது தெரியும். இதற்கிடையில தான் இப்போ இந்தியாவுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பல சர்ச்சையான கருத்துக்களை பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. அதுவும் எதிர்காலத்தில் ஏதாவது மோதல் ஏற்பட்டுச்சுன்னா இந்தியா மோசமான விளைவுகளை சந்திக்கும் அப்படிங்கிறது போல பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய பாகிஸ்தான் இடையே மோதல் தொடர்ந்து வந்தது. அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டு 2 நாடுகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுச்சு. எல்லாம் முடிஞ்சு இப்போதான் 2 நாடுகளுக்கும் இடையே மோதல் இல்லாமல் இருக்கு. இதற்கிடையில தான் குஜராத் அருகே பாகிஸ்தான் தன்னுடைய எல்லையில் இராணுவ உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதாக தகவல் வெளியாச்சு. இந்த சூழலில் தான் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் குஜராத் மாநிலம் புஷ் நகரில் இருக்கும் இராணுவ தளத்துக்கு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் போனாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருந்த இராணுவ வீரர்கள் கூட பேசியிருக்காங்க. தொடர்ந்து அங்கே இருந்தபடியே அவர் பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்தார். அதாவது சின்கிரிக் பகுதியில் பாகிஸ்தான் எந்த விதமான அத்துமீறலில் ஈடுபட்டாலும் வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு தீர்க்கமான பதிலடியை இந்தியா வழங்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தார். சர்ச்சைக்குரிய இந்த பகுதியில் அண்டை நாடான பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவ உள்கட்டமைப்பை விரிவுபடுத்திட்டு வருவதாக தகவல் வெளியான நிலையில் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே இந்திய விமானப்படை ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங், இராணுவ தளபதி உபேந்திர திவேதி ஆகியோர் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்த நிலையில் இப்போ ராஜ்நாத் சிங் அவர்களும் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இதற்கிடையில தான் பாகிஸ்தான் இதுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பதாக நினைச்சு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னுடைய இராணுவத்தின் மூலமாக பாகிஸ்தான் மீண்டும் அச்சுறுத்தல்களை கொடுக்க தொடங்கியிருக்கு. எதிர்காலத்தில் மோதல் மட்டும் ஏற்பட்டுச்சுன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துவோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய இராணுவம் எச்சரித்துள்ளதாக தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது பாகிஸ்தானுடைய ISPR அப்படின்னு சொல்லப்படுகிற இன்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அதுல எந்த சூழ்நிலையிலையும் தயக்கம் இல்லாம பதிலடி கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய இராணுவத்துடைய கருத்துக்கள் பொறுப்பற்றது அப்படின்னு சொன்ன ISPR ஆக்கிரமிப்புகள் குறித்து பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிகள் நடப்பதாகவும் இது தெற்காசியாவில் அமைதியை சீர்குலைக்கும் அப்படின்னு அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. மேலும் எதிர்காலத்தில் மோதல் அல்லது சண்டை ஏற்பட்டால் பாகிஸ்தான் பின்வாங்காது அப்படின்னும் அதில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா முழு பலத்துடன் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் இராணுவம் மீண்டும் தெரிவிச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட நிலைமை பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் தீவிரவாத முகாம்களை குறிவச்சு இந்தியா தாக்குதல் நடத்துச்சு. இதில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. அதை பொறுத்து கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் தாக்குதலை ஆரம்பிச்சிச்சு. இந்தியா அதுக்கு பதிலடி கொடுக்கவே நிலைமை மோசமாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த தூதுவிட்டாங்க. இப்பேற்பட்ட நிலையில தான் எங்களுக்கு எதிராக மீண்டும் போரிட வாருங்கள் அப்படின்னு பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் அடாவடி பேச்சு சொல்லியிருக்கிறாரு. அதாவது பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் இருக்கார் இல்லையா, அவர் தான் நேற்றைய தினம் இதை சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்திய ராணுவம் மற்றும் அரசியல் தலைவர்களுடைய சமீபத்திய பேச்சுக்கள் மே மாத சிந்தூர் தாக்குதல் தோல்வியில இருந்த அவர்களுடைய கரைப்படிந்த நம்பகத்தன்மையை மீட்டெடுக்கும் தோல்வியுற்ற முயற்சியாகும். 0 to 6 மதிப்பெண்ணுக்கு கீழ் பெற்ற இந்த மாதிரியான மோசமான தோல்விக்கு அப்புறம் ஒருவேளை மீண்டும் முயற்சித்தால் கடவுள் விரும்பினால் முந்தைய மதிப்பெண்ணை விட கூடுதல் மதிப்பெண் பெறலாம். எங்களுடன் மீண்டும் போரிட வாருங்கள், அப்போது இந்தியா அதனுடைய போர் விமான இடிபாடுகளின் கீழ் புதைக்கப்படும் அப்படின்னு அடாவடியாக பேசியிருக்கிறாரு. அதே போல் அவர் என்ன சொல்றாருன்னா, இனி வரும் காலங்களில் பாகிஸ்தான் கூட இந்தியா எந்த விதமான இராணுவ மோதல்லையும் ஈடுபடக்கூடாது. அப்படி இப்படி நீங்க மீறி எங்க மேல ஏதாவது செஞ்சீங்கன்னா முழு பலத்துடன் இந்தியாவுக்கு நாங்க பதிலடியை தருவோம் அப்படின்னு மிரட்டல் விடுக்கும் வகையில காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு.
இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூரப்ப தாக்குனதுல ஒன்றும் 2 நாள் தான், 2 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு, கதற ஆரம்பிச்சிச்சு பாகிஸ்தான். அதெல்லாம் மறந்துட்டு இப்போ மீண்டும் வந்து வாய்ஸ் விடால் விட ஆரம்பிச்சிருக்கு. குலைக்கிற நாய் குலைச்சிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கு. இருந்தாலும் இதை நம்ம லேசாக எடுத்துக்க கூடாது, பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வன்முறைகள் அதிகரிச்சிருக்கிறதுனால பதற்றம் வந்து உச்சத்தை எட்டியிருக்கு. நிலைமையை வந்து சரி செய்ய பாகிஸ்தான் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் பெரிய அளவில் கை கொடுக்காதனால உள்ளூர் மக்கள் கடைகளை அடைத்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. கடந்த 4 நாட்களில் மட்டும் 8 பேருடைய உயிரை வன்முறை போராட்டங்கள் பறிச்சிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அரசு மேற்கொண்ட நடவடிக்கையில் அமைதி திரும்பலை அப்படின்னு உள்ளூர் மக்கள் வந்து சொல்கிறாங்க. மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து யாருக்கும் எதிரானவங்க இல்லை, இவை பாகிஸ்தானுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகள். பாகிஸ்தானின் ஒடுக்கப்பட்ட மக்களும் ஏழை மக்களும் காஷ்மீர் மக்களைப் போல ஒரே குரலாக மாறும் ஒரு காலம் வரும். இந்த ஊழல்வாதிகள் இந்த சபையிலிருந்து அகற்றப்படுவாங்க அப்படின்னு கடுமையாக பேசியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் அதிகரிச்சுட்டு வரும் பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான் அரசுடைய பேச்சுவார்த்தை குழுவுக்கும் கூட்டு அவாமி அதிரடி குழுவுக்கும் இடையே 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை இப்போ முசஃபராபாத்தில் வந்து நடைபெற்றது. இதுக்கு முன்னதாக கடந்த வாரம் அரசு மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு இடையிலான நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைஞ்சிச்சு. அதனால இந்த பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுது. உயர்வர்க்க சலுகைகள் மற்றும் அகதிகளுக்கான இடஒதுக்கீடு குறித்த கருத்து வேறுபாடுகள்னால பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. அப்போது இருந்து போட்டி குழுக்கள் அப்பகுதி முழுவதும் போராட்டங்களை நடத்தினாங்க. ஆரம்பத்தில் அமைதியான இயக்கமாக தொடங்கிய போராட்டம் வன்முறை மோதலாக மாறியதற்கு 2 தரப்பினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. இருந்தாலும் வன்முறையை கட்டுப்படுத்த 2 தரப்புக்கும் இடையே வியாழக்கிழமையப்போ புதிய சுற்று பேச்சுவார்த்தை தொடங்குச்சு. அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையப்போ முசஃபராபாத்தில் வந்து 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றது. இது குறித்து பாகிஸ்தான் அரசு தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து காஷ்மீர் மக்களுடைய உரிமைகளுக்கு முழு ஆதரவு அளிக்கிறோம். அவர்களுடைய பொதுநலன் சார்ந்த பெரும்பாலான கோரிக்கைகள் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எஞ்சிய சில கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசியலமைப்பு திருத்தங்கள் தேவை. இது குறித்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. இதற்கிடையில தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வு அல்ல அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அமைதியான பேச்சுவார்த்தை மூலம் அதிரடி குழு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆக பாகிஸ்தானுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு, அங்கே இருக்கிற பிரச்சனையை சரி செய்ய முடியாம இந்தியா பக்கம் வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நாம் உள்பட பல வல்லுநர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இதே போல பாகிஸ்தான்ல இருந்து அமெரிக்காவுக்கு பறந்திருக்கு ஒரு சீக்கிரட்டான பார்சல் ஒன்று. அதாவது பாகிஸ்தான்லேருந்து முதல் பேட்ச் ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுடன் மோதல் போக்கை கொண்டு இருக்கும் அமெரிக்கா மறுபக்கம் பாகிஸ்தானுக்கு நெருக்கம் காட்டிட்டு வருது. இந்த சூழல்ல தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே திடீர் நெருக்கம் ஏற்பட என்ன காரணம், இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிற பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே சீரான உறவு இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் அதிபராக பதவியேற்றதுக்கு அப்புறம் நிலைமை வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. அதே போல மறுபக்கம் பாகிஸ்தானுடன் ட்ரம்ப்புடைய நிர்வாகம் நெருக்கம் காட்ட தொடங்கியிருக்காங்க. கடந்த மாதம் தான் ரேர் எர்த் மினரல்ஸ் தொடர்பாக 2 நாடுகளும் முக்கிய ஒப்பந்தங்களை போட்டிருந்தாங்க. இதற்கிடையில் தான் இப்போது அமெரிக்காவுக்கு முதல் பேட்ச் ரேர் எர்த் மினரல்ஸ்களை வந்து பாகிஸ்தான் அனுப்பியிருக்கு. கடலில் தத்தளிக்கும் பாகிஸ்தானுடைய கனிம வளங்களை ஆராய்ந்து மேம்படுத்துறதுக்கு இது உதவும் அப்படின்னு தெரியப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளில் ஆன்டிமனி, காப்பர் கான்சென்ட்ரேட் மற்றும் நியோடிமியம், பிரசோடிமியம் போன்ற ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து இருந்திருக்கு. கடந்த மாதம் தான் அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல்ஸ் நிறுவனம் பாகிஸ்தான் ராணுவத்துடைய பொறியியல் பிரிவான ஃப்ரண்டியர் ஒர்க்ஸ் ஆர்கனைசேஷன் உடன் செப்டம்பர்ல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தான்ல கனிமங்களை வெட்டி எடுத்து சுத்திகரித்து அதை மேம்படுத்தும் வசதிகளை ஏற்படுத்த அமெரிக்கா சுமார் $500 மில்லியன் முதலீடு செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதற்காக முதற்கட்டமாகவே இப்போது இந்த மாதிரிகள் அனுப்பப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட இந்த கனிம மாதிரிகள் உள்ளூர்லேயே தயாரிக்கப்பட்டவை அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. இது குறித்து அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல்ஸ் வெளியிட்ட செய்தி குறிப்பில் இந்த ஏற்றுமதி பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவுல ஒரு முக்கிய மைல்கல். பாகிஸ்தானில் இருக்கும் கனிமங்கள் குறித்து ஆய்வு செஞ்சு கனிமங்களை வெட்டி சுத்திகரிக்க தேவையான வசதிகளை ஏற்படுத்துவோம். அதே நேரம் பாகிஸ்தானில் கனிமங்கள் இருப்பதாக தகவல் வெளியாவது இது முதல் முறையல்ல. பாகிஸ்தானில் சுமார் 6 ட்ரில்லியன் மதிப்பிலான கனிம வளம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. இதன் மூலம் உலகின் மிகவும் வளமான நாடுகள் ஒன்றாக பாகிஸ்தான் மாறுகிறது. இருந்தாலும் பல ஆண்டுகளுக்கு அப்புறமும் அந்த கனிம வளங்களை கண்டுபிடிக்க தவறியதுனால பல வெளிநாட்டு நிறுவனங்கள் பாகிஸ்தான்லேருந்து வெளியேறினாங்க. எலக்ட்ரிக் கார்கள், எலக்ட்ரிக் பைக் உள்பட நவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படும் பெரும்பாலான பொருட்களுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் தேவைப்படும். இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இப்போது முழுக்க சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ட்ரம்ப் இந்த ஆண்டு தொடக்கத்தில் வரி அப்படின்னு ஆரம்பித்த உடனேயே ரேர் எர்த் மினரல்ஸ் ஏற்றுமதியில் சீனா கெடுபிடி காட்டுச்சு. இதனால் அமெரிக்காவில் இருக்கும் பெரும்பாலான கார் தொழிற்சாலைகள் முடங்கும் அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு.
இப்போது நிலைமை வந்து ஓரளவுக்கு சீரானாலும் கூட மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் ரேர் எர்த் மினரல்ஸ் வைத்து சீனா இம்சை கொடுக்கலாம். இதன் காரணமாக தான் சீனாவை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா இப்போ பாகிஸ்தான் பக்கம் போயிருக்கு. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.